வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உயர்கல்வியில் எந்த படிப்பினை தேர்வு செய்யலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக அமைந்து அவர்களை வாழ்வில் வெற்றியடைய செய்யும், எது சார்ந்த படிப்பில் அவர்கள் சேருதல் கூடாது, அது அவர்கள் வாழ்வில் தோஷமாக மாறி பின்னாளில் பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வளர்ந்து வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்திற்கு தீர்வு தரும் பொருட்டு இவ்வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் படிப்பினை தேர்வு செய்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்வில் நல்வழி காட்டிட இந்த வீடியோ பதிவினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் பார்ப்போமேயானால், இவர்கள் தொழில்நுட்பக்காரகன் ராகுவின் நட்சத்திரம். புதிய விஷயங்களை கற்பதில் மிகவும் ஆர்வமுடையவர்கள், குழுவோடு இணைந்து பணிபுரியும் மனநிலை உடையவர்கள், விரிவடைந்த உறவும் நட்பும் உடையவர்கள், வெளி மாநிலம் வெளிநாடு யோகம் பெற்ற கர்மா உடையவர்கள், கற்பனை வளம் அதிகம் உடையவர்கள், அந்நிய மொழி கற்கும் ஆர்வமுடையவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை மாற்றி யோசிக்க தெரிந்தவர்கள், பிறரை அனுசரித்து சென்று ஆளுமையை நிலைநாட்டக்கூடியவர்கள், பிரம்மாண்டத்தை விரும்புபவர்கள், அதில் ரசனை மிக்கவர்கள், சகிப்புத்தன்மை மிக்கவர்கள், எடுத்த காரியத்தை தெளிவாக முடிக்கக்கூடியவர்கள், இரவு பகல் பாராமல் கண் விழித்து பணிபுரியக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், பிசிக்ஸ், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மினரல் சார்ந்த படிப்புகள், ஜுவாலஜி. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, மாற்று மொழிகள் சார்ந்த படிப்புகள், ஃபேஷன் டெக்னாலஜி, மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ், தொல்லியல் போன்ற பழமைகளின் ஆய்வு சார்ந்த படிப்புகள். இன்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டெக்னாலஜி துறையில் ஆசிரியர் பணி சார்ந்த படிப்புகள், லெதர் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் என்ஜினியரிங், இவை இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை பார்மசி, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த படிப்புகள், ரேடியாலஜி, ஹோமியோபதி மருத்துவ படிப்பு, லேப் டெஸ்டிங் சார்ந்த படிப்புகள், அனஸ்தீசியா சார்ந்த படிப்புகள் ஆகியவை இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. இவர்கள் எது சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்தல் கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் சார்ந்த படிப்புகள், கடல் சார்ந்த படிப்புகள், டேட்டா சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பாட்டனி, அக்ரிகல்ச்சர், இது சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை லா, அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராஃபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, தாய்மொழி சார்ந்த படிப்புகள், குழந்தைகளுக்கான ஆசிரியர் படிப்பு, இவை இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. என்ஜினியரிங் பொறுத்தவரை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நீர் சார்ந்த பொறியியல் படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை சித்தா மெடிசின், நர்சிங், நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ், கண் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. பிரத்யேகமாக பார்க்க போனால் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் டெக்னாலஜி சார்ந்த ஆசிரியர் படிப்பு, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அந்நிய மொழி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகிறது. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்கிடெக்சர், ஹிஸ்டரி, மருத்துவத்துறை, லெதர் டெக்னாலஜி ஆகியன இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன.
மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை தொல்லியல் ஆய்வு சார்ந்த படிப்பு, மாற்று மொழி சார்ந்த படிப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னிக்கல் சார்ந்த ஆசிரியர் படிப்பு இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை ஹிஸ்டரி, மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள், பார்மசி, ஃபேஷன் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, கணிப்பொறி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. இதில் தவிர்க்க வேண்டிய படிப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் அது சார்ந்து நேரடியாக பணிபுரிவதற்கான வாய்ப்பினை இழக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு படிக்க நேர்ந்தால் அவர்களுடைய பணி அமைப்பினை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் தவிர்க்கக்கூடிய படிப்புகள் ஏதேனும் ஒரு படிப்பினை இவர்கள் படிக்க நேர்ந்தால் அவர்கள் அது சார்ந்த ஆசிரியராக மாறிவிடலாம், அல்லது அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகளில் எழுதி அது சார்ந்த பணிகளுக்கு இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது இவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலை அமையும். இவற்றை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஆகியவற்றை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். இவற்றின் அடிப்படையில் உங்களுடைய மேற்படிப்பானது அமையலாம். நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை பொதுவியல் பலனாகவே பதிவிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் உள்ளன. ஏதேனும் பிரத்யேகமான படிப்பில் நீங்கள் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு சாதகமானதா என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த படிப்பில் நீங்கள் சேரலாம். ஆகவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கான படிப்பினை தேர்வு செய்யும் பொழுது அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் அவர்களுக்கான படிப்பினை தேர்வு செய்து கொடுத்து அவர்களை வாழ்வில் வெற்றி பெறச் செய்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.